ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்க்கலாம். பூண்டு நல்லா உரிச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணிக்கோங்க. சின்னதாக பீசஸாக கட் பண்ணி இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நீட்டாக அறுத்துக்கோங்க. பிரியாணிக்கு இப்படி தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். அப்புறம் தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை தக்காளியை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 லைமு, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், புதினா தேவையான அளவுக்கு கிள்ளிக்கோங்க. கொஞ்சம் தயிர், 2 லைமை புளிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா அலசிட்டு அரிசியை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கேஜி சிக்கனுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். அப்புறம் எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எண்ணெய் சூடான உடனே போட்டு அடுத்து பச்சை மிளகாவை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க கேஸை. கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும் பிரியாணிக்கு. வேறு மசாலா கலந்த மிளகாத்தூளை போடாதீங்க. எண்ணெயிலேயே மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் வதக்கிட்டு அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் நல்லா சீக்கிரம் வதங்கும் தக்காளி. கொஞ்சம் கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும், எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 கிளறிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் கொஞ்சம் ஒரு பாதி சிக்கன் வெந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 லிட்டர் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும், ஹார்டாக இருக்காது. தயிர் ஊற்றி உடனே கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அரிசியோட ரேஷியோ என்னென்னா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன், 1/2 பங்கு தண்ணி ஊற்றலை. ஏன்னா தக்காளி தயிர் அதெல்லாம் வதக்கும் போது தண்ணி அந்த 1/2 கப்பு தண்ணி அதில் சேர்ந்துடும். இப்போது அரிசியை ஆட் பண்ணிடுங்க. அரிசியை போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது. ஜஸ்ட் மைல்டாக சுற்றி ஒரு அரிசியை பரவி விட்டாலே போதும். அப்புறம் அது மேலே கொஞ்சம் புதினாவை தூவிக்கோங்க. கடைசியாக புளிஞ்சு வச்ச லைமை ஊற்றிடுங்க.
இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு சுத்து கிளறிடுங்க. ஏன்னா அடியில் இருக்க மசாலாலாம் மேலே வரணும். அரிசி உடையக்கூடாது. இதை சுற்றி கிளறிட்டு நெய் கொஞ்சம் மேலே ஊற்றி தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ தம் மாதிரி போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த மூடி மேலே வச்சுருங்க. 20 நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்டான ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ரெடி. இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை எல்லோரும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.